بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகின்ற இந்த தொடரிலே இறுதியாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் எவ்வாறான வழிமுறைகளை பேணினார்கள் என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம். இறுதியாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விடயத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, தூங்குகின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, சமூக நடவடிக்கைகளிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஷி كان أسرع الناس مشية وأحسنها وأسكنها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அழகாகவும் நடப்பார்கள். அதே போன்று அமைதியாக அவர்களுடைய நடை இருக்கும். விரைவாக இருந்தாலும் அந்த நடையிலே ஒரு அமைதித்தன்மையும் அழகும் இருக்கும் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார். அதாவது ஹதீத்களிலே வரக்கூடிய விடயங்களின் சுருக்கத்தை தான் நூலாசிரியர் இங்கே சுருக்கியிருக்கிறார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு நடந்து செல்கிற பொழுது அவர்களை விட வேகமாக நடந்து செல்வார்கள். சில வேளை சஹாபாக்களுக்கு நபி அவர்களை எத்திக்கொள்வது, அவர்களோடு நடப்பது களைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நபி அவர்கள் வேகமாக நடப்பார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்தவர்களாக நடப்பார்கள். சில நேரம் செருப்பு அணியாதவர்களாகவும் நடந்து செல்வார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களோடு செல்கிற பொழுது அவர்கள் பின்னால் செல்வார்கள், நபி தோழர்கள் பொதுவாக முன்னால் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஒரு நபி தோழர் நடப்பார், அல்லது பல நபி தோழர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்வார்கள். நபி அவர்கள் ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது ஒரு நபி தோழரோடும் போவார்கள், அல்லது பல நபி தோழர்களோடும் போவார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை சம்பந்தமாக நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்வதிலே, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதிலே எப்படியான வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பதை பார்ப்போம். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி الذிக்ர் كان أكمل الناس ذكرا لله بل كان كلامه كله في ذكر الله وما والاه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே பூரணமான ஒரு மனிதராக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹு தாலாவை அவர்கள் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வார்த்தைகளும் பேச்சுக்களும் திக்ரோடு சம்பந்தப்பட்டதாக, அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வதிலும் அதனோடு சம்பந்தப்பட்டதாகவும் தான் இருந்தது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே திக்ர்கள் செய்திருக்கிறார்கள். அவற்றையும் நூலாசிரியர் இங்கே சுருக்கமாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது, தொழுகையை ஆரம்பித்து அந்த வஜ்ஜஹத் நாங்கள் சொல்கிறோம், அல்லது அல்லாஹும்ம பாரிக் பைனி ஓதுவோம், இது அந்த இஸ்திஃப்தாஹ், இந்த நேரத்தில் அல்லாஹ் திக்ர் செய்வார்கள். வீட்டில் இருந்து வெளியிறங்குகின்ற பொழுது, பள்ளிவாசலுக்குள் நுழைகிற பொழுது, காலை மாலை திக்ர்கள். அதே போன்று ஆடை அணிகிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது, அதே போன்று பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகிற பொழுது, மலசல கூடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைவதற்கு முன்னால், உது எடுப்பதற்கு முன்னால், பின்னால், அதானை செவிமடுக்கின்ற பொழுது, பிறையை பார்க்கின்ற பொழுது, உணவு உண்ணுவதற்கு முன்னால், அதற்கு பின்னால், ஒருவர் தும்மினால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட திக்ர்களை செய்திருக்கிறார்கள். இவற்றை எங்களுக்கு திக்ர்கள் சம்பந்தமான நூட்களிலே பார்க்கலாம். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நூல் தான் ஹிஸ்னுல்
முஃமின், ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதே போன்று ஹிஸ்னுல் முஃமின் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அதற்கு எப்பும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஃபோனில் அந்த எப்பை டவுன்லோட் செய்து கொள்ளலாம், செய்து கொண்டு உங்களுக்கு பயன்படுத்தலாம். அரபு மொழியிலும் இருக்கிறது, ஆங்கில மொழியிலும் இருக்கிறது. ஹிஸ்னுல் முஃமின் என்கின்ற ஒரு அத்கார் துஆ கிதாப் இருக்கிறது. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுனனுல் ஃபித்ரா, அதாவது இயற்கை சுன்னாக்கள் என்று சில சுன்னாக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றையும் அவற்றோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் பற்றி நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே முதலாவது இயற்கை சுன்னாக்கள் எத்தனை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு தலைப்பு போட்டு அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 விடயங்கள் இயற்கையான விடயங்களிலே உள்ளது. அதாவது இந்த 10 விடயங்களும் இயல்பிலேயே ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விடயங்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் வாழுகிற சூழல், சமூகத்தை பொறுத்து அவனுடைய அந்த இயல்பு தன்மை மாறுபட்டிருக்கும். ஆனால் இயல்பில் இந்த வழிமுறைகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய விடயங்கள் என்று நபியார்கள் சொன்னார்கள். என்ன அந்த 10 விடயங்களும்? கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல், வஇஃபாஉல் லிஹ்யா, தாடியை வளர விடுதல், வஸ்ஸிவாக், பல் துலக்குதல், வஸ்தின்ஷாகுல் மா, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துதல், அதாவது தண்ணீரினால் மூக்கை கழுவுதல். நாங்கள் உது செய்கிற பொழுது மூக்குக்குள் தண்ணீர் எடுத்து அதனை வெளியே விடுகிறோம். இது உது அல்லாத சந்தர்ப்பங்களிலும் தேவைப்படுகிற பொழுது நாங்கள் அதனை செய்து கொள்ளலாம். வகஸ்ஸுல் அவாஃபிர், நகங்களை வெட்டுவது, வகஸ்லுல் பராஜிம், அதாவது தோள்களிலே இருக்கக்கூடிய மடிப்புகளை கழுவிக்கொள்வது. சில நேரம் எங்களுடைய தோள்களிலே மடிப்புகள் இருக்கும். குறிப்பாக அதிகமாக கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடியவர்களுடைய கைகளிலே, கால்களிலே இருக்கக்கூடிய தோள்களிலே மடிப்புகள் கூடுதலாக இருக்கும். அந்த இடங்களில் தண்ணீர் படாமல் இருக்கலாம், அந்த மடிப்பு இருப்பதன் காரணமாக. எனவே அவற்றை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். வனத்ஃபுல் இபதி, அக்குள் முடியை நீக்கிக் கொள்வது, அதாவது புடுங்கிக் கொள்வது. வஹல்குல் ஆனா, கீழ் முடியை, அதாவது மர்மஸ்தான முடியை வலித்துக் கொள்வது. அக்குள் முடியை பிடுங்க முடியுமாக இருந்தால் பிடுங்குவது தான் மிகச் சிறந்தது. என்றால் நபி அவர்கள் இங்கே அக்குள் முடியை வலிப்பது என்று சொல்லவில்லை. மர்மஸ்தான முடியை வலிப்பது என்று சொன்னதை போன்று அக்குள் முடியை அவ்வாறு சொல்லாமல் அக்குள் முடியை பிடுங்குவது என்றால், பிடுங்கினால் அது மீண்டும் வருவது குறைவாக இருக்கும், பலவீனமாக இருக்கும். எனவே யாராவது அதை பிடுங்க முடியுமாக இருந்தால் அதை பிடுங்கலாம். அதற்கு நவீன உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். அதே போன்று வலிப்பதற்கும் நவீன உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வன்திகாசுல் மா, தண்ணீரை பயன்படுத்தி மலஜலம் கழித்ததற்கு பின்னால் சுத்தம் செய்து கொள்வது. இதுவும் இயற்கையான இந்த சுன்னாக்களிலே உள்ளது. 10வது அறிவிப்பாளர் மறந்துவிட்டார். அது வாய் கொப்பளிப்பதாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இயல்பிலேயே ஒரு மனிதனும் செய்து வர வேண்டிய வழிமுறைகளாக, சுன்னாக்களாக இருக்கின்றன. அடுத்ததாக தயம்முனுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தலைப்பிலே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செருப்பை அணிவதிலும், தலைமுடி சீவுவதிலும், சுத்தம் செய்து கொள்வதில், அதாவது உதுவெடுப்பது, குளிப்பது, இது போன்ற விடயங்களிலே, கொடுக்கல் வாங்கல் செய்வது, ஏதாவது ஒன்றை கொடுப்பதாக இருந்தால், ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்வதாக இருந்தால், இவை அனைத்திலும் அவர்கள் வலதைத்தான் முற்படுத்துவார்கள். அதே போன்று உணவு உண்பதற்கும், குடிப்பதற்கும், உது செய்வதற்கெல்லாம் வலது கையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இடது கையை மலசலம் கழித்து சுத்தம் செய்வதற்கு, அசுத்தங்களை அகற்றுவதற்கு, இது போன்ற விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை அவர்கள் எவ்வாறு வடிப்பார்கள், அதிலே நபியாருடைய வழிமுறை என்ன என்பதை பற்றி நூலாசிரியர் சொல்கிறார்.
அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைமுடியை வலிப்பதாக இருந்தால் முழுமையாக வலிப்பார்கள் அல்லது முழுமையாக விட்டு விடுவார்கள். அதாவது தலையின் ஒரு பகுதியை வலித்துவிட்டு ஒரு பகுதியை விடமாட்டார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே உம்ராவிலே தான் முடியை வலிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்த நேரங்களிலே விட்டிருக்கிறார்கள். அப்படி வலிப்பதாக இருந்தால் முழுமையாக வலிப்பார்கள். ஆனால் ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால், அதாவது ஹிஜாமா செய்ய வேண்டிய தேவை, தலையில் இரத்தம் குத்தி எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த இடத்தை மாத்திரம் வலிப்பதில் குற்றமில்லை. அதே போன்று ஒருவருக்கு ஏதோ ஒரு மருந்து செய்ய வேண்டுமா இருந்தால் அந்த இடத்தை மாத்திரம் வலிக்கலாம். அதல்லாத சந்தர்ப்பங்களில் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஒருவர் முடியின் அரைவாசியை வலித்துவிட்டு அரைவாசியை வைப்பதை அல்லது ஒரு பகுதியை வலித்துவிட்டு இன்னொரு பகுதியை வைப்பதை தடை செய்திருக்கிறார்கள். இவ்வாறான வழிமுறை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. நசாராக்களிடத்திலே, வேறு வேறு சமூகங்களிடத்திலே தலையிலே பல விதத்திலே அவர்கள் ஒரு பகுதியை வலித்து ஒரு பகுதியை விடக்கூடிய வளமை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அடுத்ததாக நூலாசிரியர் சொல்லக்கூடிய விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிவாக், அதாவது நபி அவர்கள் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு சிவாக், அதனை அவர்கள் விரும்புவார்கள். நோன்பாளியாக இருக்கிற பொழுதும் கூட பல் துலக்குவார்கள். நோன்பல்லாத நேரத்திலும் நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் பகல் நேரத்திற்கு பிறகு பல் துலக்குவது மக்ரூஹ் என்கின்ற ஒரு கருத்து சில அறிஞர்களிடத்திலே மதுஹபிடத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த கருத்து வலுவானது அல்ல. எப்போதுமே பல் துலக்குவதற்கு முடியும், பகல் நேரத்துக்கு பிறகும் முடியும். என்றால் நோன்பாளியுடைய வாடை என்பது வாயினால் வரக்கூடிய வாடை அல்ல, அது வயிற்றில் இருந்து பசியின் காரணமாக வரக்கூடிய வாடை. எனவே வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை நாங்கள் நீக்குவதுதான் எப்போதும் விருப்பத்துக்குரியது, மார்க்கத்திலே ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பாளியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற பொழுதும் அவர்கள் பல் துலக்கி இருக்கிறார்கள். எனவே அதிலே பகலை நேரத்துக்கு பிறகு பல் துலக்கக்கூடாது என்கிற இந்த விதிவிலக்கும் ஹதீஸ்களிலே இல்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததற்கு பிறகு பல் துலக்குவார்கள். உது செய்கிற நேரத்திலே, உது எடுக்கின்ற நேரத்திலே பல் துலக்கி இருக்கிறார்கள். தொழுகைக்கு முன்னால் பல் துலக்கி இருக்கிறார்கள். அதே போன்று வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் பல் துலக்கி இருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதற்காக அராக் குச்சியை பயன்படுத்துவார்கள். அராக் என்பது தமிழே உக்காய் என்று சொல்வார்கள். இப்படியான ஒரு மருத்துவ குச்சி இருக்கிறது. அதனால் பல் துலக்குகின்ற பொழுது அதனுடைய மருத்துவ பயன்களை பெற முடியும். அந்த குச்சியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசனை திரவியம் சம்பந்தமாக நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாசனை திரவியத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அடுத்த விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசை, தாடி, இவை இந்த இரண்டிலும் எவ்வாறான வழிமுறையை கடைபிடித்தார்கள் என்பதை பற்றி ஒரு ஹதீஸை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன வஃபிருல் லிஹா வ அஹ்ஃபுஷ் ஷவாரிப், நீங்கள் முஷ்ரிக்களுக்கு மாறு செய்யுங்கள், உங்களுடைய தாடிகளை அடர்த்தியாக விட்டுவிடுங்கள், வ அஹ்ஃபுஷ் ஷவாரிப், மீசைகளை ஒட்ட கத்தரியுங்கள், நொறுக்குங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மீசையை கத்தரிப்பது, அதுவும் குறிப்பாக ஆழமாக கத்தரிப்பது சிறந்தது. ஒருவர் அவருடைய உதட்டுக்கு மேலால் விழக்கூடிய மீசைகளை வெட்ட வேண்டும். அதிலும் ஆழமாக கத்தரிப்பது சிறந்தது என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்றால் இந்த ஹதீதுடைய வார்த்தை அப்படியான அர்த்தத்தை தருகிறது. அடுத்ததாக இந்த விடயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான காலக்கெடுவை விதித்தார்கள். அதாவது மீசையை கத்தரிப்பதற்கு, நகங்களை வெட்டுவதற்கு, அக்குள் முடிகளை அகற்றுவதற்கு, நீக்குவதற்கு எவ்வளவு காலம் என்பதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு வக்கத்தலனா ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
எங்களுக்கு ஒரு வக்த், ஒரு காலக்கெடுவை நியமித்தார்கள். அதாவது அல்லா நத்ருக அக்ஸர மின் 40 யௌமன் வ லைலா, 40 நாட்களை விட அதிகமாக நாங்கள் இவற்றை விட்டு வைக்கக்கூடாது. 40 நாட்களுக்குள் இந்த விடயங்களை நீக்கி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேச்சிலே எவ்வாறான வழிமுறையை கையாண்டார்கள் என்பதை பற்றி நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நபி அவர்கள் அவர்களுடைய பேச்சிலும் சிரிப்பிலும் அழுகையிலும் அவர்களுடைய சொற்பொழிவிலும் எவ்வாறான வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பதை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேச்சிலே எப்படியான வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உங்களை போன்று விரைவாகவும் அடுக்கடுக்காகவும் அவர்களுடைய பேச்சை, அவர்களுடைய வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். ولكن كان يتكلم بكلام بين فصل يحفظه من جلس إليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது தெளிவாக பிரித்து நிறுத்தி பேசுவார்கள். அவரோடு அங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் அதனை மனனம் செய்து கொள்வார்கள். அதாவது ஒருவர் அதை என்ன நினைத்தால் அந்த சொற்களையும் வார்த்தைகளையும் எண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரங்களிலே ஒரு விடயத்தை 3 முறை சொல்லுவார்கள். எதற்காக? அங்கே இருப்பவர்கள் அதை நல்ல முறையிலே செவிமடுத்து விளங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு இடத்துக்கு நபி அவர்கள் வந்தால் 3 முறை சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவற்றை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று நூலாசிரியர் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகல்லம் ஃபி கைரி ஹாஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை இல்லாமல் பேச மாட்டார்கள். வயதகல்லமு பிஜவாமிஇல் கலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலிமை கொண்டு பேசுவார்கள். அதாவது நபி அவர்கள் ஜவாமிஉல் கலீம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜவாமிஉல் கலீம் என்பது வார்த்தைகள் குறைவாக இருக்கும், அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். எனவே அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று கான லா யதகல்லமு ஃபீமா லா யானி, தனக்கு தேவையில்லாத விடயங்களிலே நபி அவர்கள் பேச மாட்டார்கள். அதே போன்று எதிலே சவாப் நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ அந்த விடயத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராக இருக்கவில்லை, இயல்பிலும் பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வல முத்தஃபஹிஷன், சிரமப்பட்டும் சேர்க்கையாகவும் பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலா சஹாபன், அதே போன்று கூச்சலிட்டு கத்தக்கூடியவர்களாக சர்ச்சை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நூலாசிரியர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்புக்கள் அனைத்துமே தபஸ்ஸும், அதாவது புன்முறுவலாகத்தான் இருந்தது. நபி அவருடைய சிரிப்புக்கள் அனைத்தும் புன்முறுவலாக இருந்தது. அவ்வாறு நபி அவர்கள் அதிகமாக சிரிப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நவாஜித், கடைவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்கள். கடைவாய்ப்பல் அல்ல முன்கடைவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது காற்றை உள்ளெடுத்து மிகவும் சப்தமாக அழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதாவது சுவாச பையிலே காற்றை உள்ளெடுத்து சத்தமாக அழுகின்ற அழுகை நபி அவர்களுக்கு இருக்கவில்லை. நபி வலக்கின் தத்மஉ ஐனாஹு ஹத்தா தஹ்முலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் சொரியும். நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் சொரியும், அழுவார்கள். வயுஸ்மஉ லிஸத்ரிஹி அஸீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்ற பொழுது அவர்களுடைய நெஞ்சிலே ஒரு சப்தம் கேட்கும். அஸீஸ் என்பார். அஸீஸ் என்றால் ஒரு பாத்திரத்தை அடுப்பிலே வைத்து அது சூடாகின்ற பொழுது வருகிற அந்த சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து கேட்கும். அதே போன்று ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அழுவார்கள் என்றால், ஒரு மரணத்துக்காக, ஒருவர் மௌத்தாகினால்
அவர்களே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். இப்ராஹிம் மரணித்த நேரம் அழுதிருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். வேறு சந்தர்ப்பத்திலும் அழுதிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒப்பாரி வைக்கவில்லை, அழுதிருக்கிறார்கள். அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்திருக்கின்றன. அதே போன்று தன்னுடைய உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த கருணையின் காரணமாக, அவர்களுக்கு வரும் ஆபத்திலே உள்ள அச்சத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலாவை பயந்து அழுதிருக்கிறார்கள். குர்ஆனை செவிமடுக்கின்ற பொழுது அழுதிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். எனவே பல உதாரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் நேரத்தை கருதி உதாரணங்களை இங்கே குறிப்பிடவில்லை. அடுத்ததாக இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவிலே எவ்வாறு நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய சொற்பொழிவிலே நபியுடைய வழிமுறை எவ்வாறு இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்து சொற்பொழிவு செய்வார்கள். மிம்பர் மேடையிலே இருந்து சொற்பொழிவு செய்திருக்கிறார்கள். வல் பஈரி வன் நாகா, ஒட்டகத்திலிருந்து, பெண் ஒட்டகத்தின் மீது இருந்தெல்லாம் நபி அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஆரஃபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருந்து சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீதையும் நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹதப, சொற்பொழிவு செய்தால், ஹுத்பா செய்தால், சொற்பொழிவு நிகழ்த்தினால், இஹ்மர்ரத் ஐனாஹு, அவர்களுடைய கண்கள் சிவந்துவிடும், வஅலா ஸௌதுஹு, அவர்களுடைய சப்தம் உயர்ந்துவிடும், வஷ்தத்த கதபுஹு, அவர்களுடைய கோபம் அதிகரித்துவிடும், ஹத்தா கஅன்னஹு முன்திரு ஜைஷ், அவர்கள் ஒரு படையை எச்சரிக்கை செய்யக்கூடியவரை போன்று இருப்பார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹுத்பாவை செய்கிற பொழுது ஆரம்பமாக அல்லாஹு தஆலாவை புகழ்வார்கள். எங்களுக்கு தெரியும், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு, இது போன்ற வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறித்தான் தன்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிப்பார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான விடயங்களை பேசுவார்கள் என்றால், மக்களுக்கு என்ன தேவையோ, யாரிடத்திலே பேசுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவையோ, அவர்களுடைய நலன் எதுவோ அதற்கேற்ற விடயங்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பகுதி இந்த பாடத்தோடு முடிகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்க போனால் நிறைய இருக்கின்றன. ஜாதுல் மஆத் என்ற நூலிலே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பல பாகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதிலே 50 பக்கத்தை விடவும் குறைவாகத்தான் இந்த நூலாசிரியர் அவர்கள் ஹைதம் சர்ஹான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள். எனவே இது ஒரு சுருக்கம்தான். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவங்கள் சம்பந்தமாக பார்ப்போம்.